நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எப்பா எடப்பாடி பழனிசாமி ஊழல் பேர்வழி, சசிகலா காலில் தவழ்ந்து வந்து முதலமைச்சரானவர், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அது இல்லையா மேட்டர் தான் மேட்டர். அதிமுகவினருக்கு தேவை, அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன கேவலமான கட்சிடா. எனக்கு வந்து இந்த பெண் வேணும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அத்தனை எம்எல்ஏக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நகையும் கொடுத்திருக்கிறார், ஊட்டியும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அவர் முதலமைச்சரா இருக்கிறார். இவரோட ஆட்சியில ஒட்டுமொத்த மாநில உரிமையை விட்டு கொடுத்து மக்களை சுட்டு கொண்டுட்டு டிவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன உள்ளாட்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்களை நீ வெளியில விட. இப்படி இந்த அளவுக்கு அந்த மூஞ்சுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு குரூரமான ஒரு மோசமான ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படிங்கறதா தெரியும். இப்ப அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப சில பேர் ஜெயலலிதா அம்மாவை விட சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு விட்டு கொடுக்குறோம். யாரு? ஆமா, அவன் மேலே விஜயலட்சுமி ஒரு கேஸ் கொடுத்துருக்கு. அதிமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கேஸ் ஒண்ணுமே ஆகல. இப்ப புரியுதுங்களா, இவன் சித்தப்பாக்கு வந்து பூஜா தூக்கினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபச்சார வேலை செய்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை ஆளுமைன்னு தூக்கி சுத்திக்கிட்டு இருக்க அந்த சிலுக்கு சவுக்க தான் சொல்றேன். ஒரு பெரிய கேட்ட பார்த்தா அந்த இடுக்குல போய் எட்டி பார்த்துன்னு இருப்பான். ஏன்னா ஆய்வு பண்றானா, புலனாய்வு பண்றானா. இப்ப அவன் வந்து ஒரு புலனாய்வு பண்ணி ஒரு வீடியோ போட்டுமே, கூவத்தூரில் கும்மாலம் அடிக்கும் பொழுது என்ன நடந்தது, யார் யார் வந்தார்கள், யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தார்கள், அந்த காசை யார் கொடுத்தது, இப்படி நல்லா ஒரு புலனாய்வு பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லுங்களேன். தராசை தூக்கி நிமித்தி பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது, தூய்மை, கற்பனை, திமுக கற்பனை நிறுவி, திமுக தினநாந்தி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க இப்ப இதை பத்தி பேசணும்ல. இந்திய போராளி குஷ்பு ஆகட்டும், கஸ்தூரி ஆகட்டும், ஆகட்டும், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஏன் நீங்க வந்து தேசிய மகளிர் ஆணையத்தை கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக இல்லையா, திமுக எங்கேயாவது பேர் அடிபடுதா அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு நடிகைக்காக மட்டும் குரல் கொடுக்காமல் இன்னும் பல நடிகைகளின் பெயரை சொல்லி இங்க வந்து அரசியல் நடந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒருத்தரை இழிவு செய்யணும் அப்படின்னா நடிகை பேரை மென்ஷன் பண்றது அப்படிங்கறது இங்க நடந்து, அதற்காகவும் சேரன் உட்பட திரைத்துறையினர் குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டு. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சேலம் அதிமுக, அதாவது சேலம் மாவட்டம் மேற்கு மாவட்டத்தினுடைய அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர் கொடுத்த ஒரு பேட்டி வந்து இப்ப சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அவர் தன்னுடைய பேட்டியில அவர் சொல்ற விஷயம் மிக முக்கியமா ஒரு 2 விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணு, 40 லட்சம் அதிமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் முன்னாள் எம்எல்ஏ ஒரு 40 லட்சத்தை ஏமாத்திட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொரு புறம் கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பேசுறாரு. குறிப்பாக ஒரு பிரபல நடிகையை 25 லட்சம் கொடுத்து வந்து ஏற்பாடு செஞ்சாங்க. இப்படியெல்லாம் வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு பணமும் இப்படி நடிகைகளை இறக்கியும் இப்படியெல்லாம் அந்த கூவத்தூரில் பல்வேறு கூத்துகள் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லி பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏவி ராஜு அவருடைய கருத்து பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ராஜு அவர் 2 பாட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. கூவத்தூர் கும்பாலம் ஒண்ணு, அதிமுக அந்த வெங்கடாச்சலம் இவரோட காசை ஏமாத்தினது அப்படிங்கிறது ஒரு பாட்டு. முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அவர் வந்து மாநகர் மாவட்ட செயலாளர் போல இருக்கு. அவர் 2 பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முடிச்சிருவோம், வெங்கடாச்சலம் பாட்டை முடிப்போம் ஃபர்ஸ்ட். இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜுவோடைய காசு 40 லட்சத்தை அவரே ஏமாத்திடுறாரு. ஓகே, எதுக்காக? நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரேன். அவங்க ஆட்சியில் அதிமுகல இருந்தாங்க இல்லையா, அப்ப நடந்தது. 40 லட்சம் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. ஆனா சொன்னபடி வேலை வாங்கி கொடுக்கல போல இருக்கு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்பொழுது இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. திருப்பி காசை கேட்டிருக்காரு, அவரு கொடுக்கல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ராஜு வெங்கடாச்சலத்துக்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துட்டோம் 40 லட்சம் ரூபாய். இதை போய் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுவோம், அவர் தீர்த்து வைப்பார். அவர் வந்து நேர்மையின் சிகரம், ஒழுக்கத்தின் பிறப்பிடம், அவர்கிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படி. அண்ணா திமுக இல்லையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல இருக்கிற பொதுச் செயலாளர் அப்படிங்கறதுனால அவர்கிட்ட போய் சொல்லுவோம், நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் எடப்பாடி அண்ணன் இந்த மாதிரி வெங்கடாச்சலம் வந்து எங்கிட்ட 40 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாருண்ணே, எப்படியான அதை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. ஆனா பாவம் ராஜுவுக்கு தெரியல, இந்த வெங்கடாச்சலம் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி அப்படிங்கிறது. பினாமியை பத்தியே போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு, மனு எல்லாம் கொடுத்துருக்காரு. 40 லட்சத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறாரு. ஆனா
எடப்பாடி பழனிசாமி ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா அவரோட பினாமி தான் இவரு. என்னடா இது நம்ம மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இவர் பல தடவை மனு கொடுத்திருக்காரு, எடுக்கவே இல்ல. எடுக்கவே இல்ல அப்படிங்கும்போது தான் அப்புறம் என்ன பண்றாரு இவரு, வெங்கடாச்சலத்து மேல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இப்போ ரீசென்ட்டா. அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளைண்ட் குடுத்த ராஜுவ 40 லட்சம் குடுத்து ஏமாந்த ராஜுவ கட்சிய விட்டு நீக்கிறாரு. இதுதான் சிக்கல். இங்க தான் வந்து சிக்கல் ஆரம்பிக்குது. அப்புறமா தான் அந்த ராஜு என்ன சொல்றாரு, ஓஹோ! எடப்பாடி பழனிசாமியோட பினாமி தான் வெங்கடாச்சலம். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வெங்கடாச்சலம் வந்து சொத்து சேர்த்திருக்காரு. எப்படி சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதற்கு இந்த ஆவணங்கள்லாம் முன்னாள் வச்சிருக்கேன். எம்எல்ஏவே அவ்வளவு சேர்த்திருக்காரு. ஆமா. எடப்பாடி பழனிசாமியோட பினாமி ம். 1000 கோடி கூட சொத்து சேர்க்கலன்னா எப்படிங்க? கண்டிப்பா. சம்பந்திக்கு 5000 கோடி ப்ராஜெக்ட் குடுத்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. பினாமிக்கு 1000 கோடி ரூபாய் குடுக்க மாட்டாரா? அப்ப என்ன ஆகுது, இந்த ராஜு என்ன பண்றாரு, வெங்கடாச்சலத்தின் மேல இருக்கக்கூடிய இந்த 1000 கோடி ரூபாய்க்கு ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பேட்டி குடுக்குறாருன்னா, நான் இத போய் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் அமலாக்கத்துறையில குடுக்க போறேன். இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல குடுக்க போறேன். நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா, நான் இவ்ளோ பைசா ஏமாந்துட்டேன். அது தவிர்த்து கட்சியில வேற இவன் இந்த மாரி எல்லாம் பண்ணியிருக்கான். எடப்பாடி பழனிசாமியும் ஆக்ஷன் எடுக்கல. நான் அண்ணன் நம்பினேன். நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர். அதிமுகவே தூக்கி நிறுத்த போறவர்ன்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய கம்ப்ளைண்ட்க்கு இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த விஷயம் வெளில வந்திருக்கு. இங்க தான் இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. இப்படி வந்து பினாமிக்கு சப்போர்ட்டா ராஜுவ வந்து கட்சியில இருந்து எடுத்துறாரு. அப்ப அந்த ராஜு சொல்றாரு, முன்னாடி வெங்கடாச்சலத்த பத்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த பால் பண்ணையில பண்ணையாரா இருந்தபோது அந்த இன்சார்ஜா இருந்திருப்பாரு போல இருக்கு பால் பண்ணைக்கு. அவர் வந்து அதிமுக ஆட்சி பீரியட்ல. அப்ப அவரு எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமியையும், வெங்கடாச்சலம் பண்ண ஊழலையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. கோர்ட்டுக்கு வேற போவேன் அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ்லாம் வந்து பெண்டிங் இருக்கு. ஐயா! என் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஸோ ஒரு கேஸுக்கு மேல இன்னொரு கேஸா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ஊழல் பிரச்சனை மட்டும் வருது. இவரு இவ்வளோ ஏமாத்தியிருக்கிறாரு, இவரு பினாமி, இவருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்லாம் வருது இல்லையா? இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், எப்பா எடப்பாடி பழனிசாமி ஊழல் பேர் வழி. தவழ்ந்து வந்து சசிகலா காலில் தவழ்ந்து வந்து முதலமைச்சர் ஆனவரு அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு. அப்புறம் சசிகலாவுக்கே துரோகம் செஞ்சவர். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? சசிகலா கால்ல போய் விழுந்து, தவழ்ந்து போய் விழுந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தவழ்ந்து அப்படிங்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி போய் விழுந்து முதலமைச்சர் ஆனார் இல்லையா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சரி ஓகே கூட கும்பிடு எல்லாம் போட்டு வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அது இல்லையா மேட்ரு. மேட்ரு தான் மேட்ரு. என்னன்னா, இவங்க எல்லாரும் கூவத்தூர்ல போய் ஒரு கும்பல் அடிச்சாங்க இல்லையா? 2017ல எல்லாரையும் இவங்களை அங்க அடைச்சு வச்சு 1 வீக் இந்த கூவத்தூர் ரிசார்ட்ல ஆமா குஜாலா இருந்திருக்காங்க. நம்மலாம் நினைச்சிருக்கோம் ஏதோ அவங்க கட்சியோட இதை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க. சசிகலா ஜெயிலுக்கு போறாங்க. ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்கு. கட்சியை எப்படி நடத்துவது? அந்த அம்மாவும் ஊழல்வாதி, சின்னம்மாவும் ஊழல்வாதி. இனிமே அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. அரசியல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா அங்க அது நடக்கலையாம். வேற நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆள் ஊழல் பண்ணதெல்லாம் ஊழல்லாம் வந்து இவர் ஆட்சிக்கு வந்து பண்றாரு. அதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு. இந்த கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? எப்படி வந்து இவருக்கான ஆதரவு அங்க கிடைச்சிச்சு? எப்படி மத்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்றாங்க? சசிகலா வந்து கை காட்டினா கூட மத்த எம்எல்ஏக்கள்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதான் வந்து ராஜு வந்து இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் கிலோ கணக்குல தங்கம். அதெல்லாம் வந்து எனக்கு நிஜமாவே புரியல. எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி அப்பயே அவ்வளவு காசு இருந்துச்சு? ஏன்னா அத்தனை எம்எல்ஏவோட சப்போர்ட்டும் அவர் வாங்கி இருக்கிறாரு. அப்போ இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஊழல் பண்ணலையா? அப்பயே பெரிய ஊழல் தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதுதான் இப்ப வெளில வருது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். தெரியல வெளில தெரியல. ஆமா ஆமா. நமக்கு இவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியா யார் அது அப்படின்னு பொதுவா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கிலோ கணக்குல தங்கம் கொடுக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு இருந்திருக்கு ஒண்ணு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜு கம்ப்ளைண்ட் பண்றது என்ன அப்படின்னா, கூவத்தூர்ல போனாங்க, தண்ணி அடிச்சாங்க, ஜாலியா இருந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. அவங்களுக்கு தேவையானதை நிறைவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதுல ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபேக்டர் ஒண்ணு இருக்கிறாரு. அதிமுகவினருக்கு தேவை ஒட்டி அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது, என்ன கேவலமான கட்சிடா. இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா? கால்ல விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா, விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி.
அதுதான் அங்க தெரிய வந்திருக்கு. கூவத்தூர்ல போய் கும்மாளம் அடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் இவர் வந்து நடிகைகள். நடிகைகள், அதை நம்ம சொல்ல வேண்டாமேன்னு யோசிக்கிறோம். பெண் ம். ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காங்க, நடிகைகளா இருந்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த பெண் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அதையெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அத்தனை எம்எல்ஏக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நகையும் கொடுத்திருக்கிறார், கூட்டியும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அவர் முதலமைச்சரா இருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு நினைவு இருக்கும், கருணாஸ் வந்து நிறைய பேட்டியில சொல்லியிருப்பாரு, கூவத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட வீடியோ இருக்கு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. எதுனா இதான் எடப்பாடி பழனிசாமி செய்த விபச்சாரத்திற்கான ஆதாரங்கள் எல்லாம் கருணாஸ் கிட்ட இருக்குது. ராஜா என்ன சொல்றாரு, இதெல்லாம் ரெடி பண்ணதே வந்து கருணாஸ் தான் அப்படிங்கிறாரு. அதனால அவர் ஆப்வியஸ்லி வந்து ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சிருவார் போல. நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொன்னா வீடியோ காமிச்சு மிரட்டிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா செட்டில் பணம் கொடுத்து செட்டில் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான். ஓகே. அப்போ இவர் வந்து ஊழல் செஞ்சுட்டு வந்திருக்கு. ஊழல் குற்றவாளி சசிகலாவின் ஆதரவில் நீ வந்திருக்க. சக எம்எல்ஏக்கு காசு கொடுத்து, இந்த குதிரை பேரம் எந்த அளவுக்கு இழிவானதோ சக எம்எல்ஏக்கு காசு கொடுத்து வந்திருக்க. அதை விட பெரும் இழிவான செயலா நீ விபச்சாரம் செய்து அதற்கு உடந்தையாக இருந்து நீ முதலமைச்சராகி வந்திருக்க அப்படின்னா, நீ உன்னுடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுலதான் நான் சொல்ல வரேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கும்பலாவே சேர்ந்து அதிமுகவிற்கு தொடர்புடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மாட்டினார். ஆமா, அன்றைக்கு சபாநாயகரா இருந்தவருடைய மகன்கள், அப்புறம் வேலுமணியினுடைய மகன்கள் கூட வேலுமணி அன்னைக்கு கூட நக்கீரன் வெளியே கொண்டு வந்தாங்க. வேலுமணி கூட ஒருத்தர் போட்டோ எடுத்திருந்தாரு. அதெல்லாம் வெளில வந்துச்சு. அவர்லாம் கூட அந்த இதுல உடந்தையா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பொள்ளாச்சி அந்த பாலியல் குற்றம் நடந்து அது வெளியில வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட டீடைல்ஸ் வந்து வெளில வந்துச்சு. அந்த பொண்ணோட அண்ணன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல வந்து அந்த குற்றம் செய்தவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த பொண்ணோட வீட்டுல போய் அவங்க அண்ணன் அடிக்கிறாங்க. சட்டப்படி இந்த மாதிரி பாலியல் வழக்குல வரும்போது அந்த பெண்களோட ஐடென்டிட்டி வெளில தெரியக்கூடாது. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில அந்த பொண்ணுங்களோட விவரம் வெளில தெரியுது. அந்த பொண்ணுடைய அண்ணன் போய் மிரட்டப்படுகிறாரு, அடிக்க அடிக்க வன்முறைக்கு ஆளாகிறாரு. இப்ப புரியுதுங்களா? இவர் வந்து கூவத்துல நடத்திய அந்த கூட்டு கொடுக்கிற வேலைக்கும், அவரோட ஆட்சியில பெண்கள் பாதிக்கப்பட்ட போது அதை சட்டம் செய்யாம கடந்து போய் பாதிக்கப்பட்ட பெண்களே குற்றவாளி ஆகிறதுக்குமான சம்பவங்கள்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த வகையில் முதலமைச்சர் ஆனவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப இங்க பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? தமிழ்நாட்டுக்கே ஒட்டுமொத்தமா பாதிப்பு ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும்போது. அவர் ஆட்சியில இருக்கும்போதுதான் தமிழ்நாடு உரிமை அத்தனையுமே டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி, ஒன்றிய பிஜேபி அரசு கிட்ட அடமானம் வச்சு, இந்த தமிழ் தெரியாதவர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற கரெக்ஷன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு நீட் தேர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த சிஏல சைன் பண்ணதாக இருக்கட்டும், பெரும்பாலான வேளாண் விரோத சட்டம் 3 சட்டம் வந்தது இல்லையா? பிஜேபி என்ன மசோதாக்கள் எடுத்துட்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைமையில போய் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ மக்களுடைய ஆதரவை பெற்று அவர் வந்து முதலமைச்சர் ஆகல. கூவத்தூர்ல எம்எல்ஏக்கு காசு கூட்டி கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆனதுனால அவருக்கு இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறனுடைய பொறுப்பு என்ன, இந்த மாநிலத்தினுடைய அதிகாரம் என்ன, உரிமை என்ன, நம்ம எந்த மாதிரி பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இதுல நம்ம இந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஏதோ வெறும் பதவி மட்டும் கிடையாது. இந்த மாநிலத்தினுடைய உரிமை, சுயமரியாதை, எதிர்கால வளர்ச்சி, இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களினுடைய உயிர், சுயமரியாதை, உரிமை, இது எல்லாமே அதுல இருக்கு அப்படிங்கிறதுக்கான பொருளே புரியாம அந்த சீட்ல போய் உட்கார்ந்ததனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டுக்கு எதிராக அத்தனை செயல்களும் பிஜேபி செய்யும் பொழுது வாயை மூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். உள்ளே நையா எதுக்கு நீங்க சொன்னாலும் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா ஊழல் இந்த அளவுக்கு தேர்ட் ரேட் வேலை இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, நீங்க ஏதோ அதிமுக அவர் வந்து அங்க எம்எல்ஏ வாங்கிட்டாரு அதனால ஆட்சிக்கு வந்தாரு, அது அப்படி கடந்து போக முடியாது. நீ வந்து ஒரு கேவலமான வேலையை செய்து நீ முதலமைச்சராயிருக்க. அந்த கீழ்த்தரமான சிந்தனை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வந்து விடிஞ்சிருக்கு. எவ்வளவு பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். மொழியை திணிக்கிறதாகட்டும், நம்மளுடைய இந்த வரி பகிர்வாகட்டும், இது வரைக்கும் ஒரு வாட்டி ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாரா? ஐயோ அது ரொம்ப பயங்கரங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எப்படி ஒரு சுட்டு கொண்டு உத்தரவு கொடுத்துட்டு நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த அளவுக்கு பகிரங்கமா எடப்பாடி பழனிசாமியால போய் சொல்ல முடியுது. ஒரு ஒரு
மக்கள் இவ்வளவு பேர் பாக்குறாங்களே, இவ்வளவு ஒரு பகிரங்கமா இவ்வளவு ஒரு மோசமான பொய்ய சொல்றோமே. கால்ல விழுந்ததெல்லாம் கூட வெளில வந்துச்சு. அதெல்லாம் கூட வந்து அடுத்ததா வந்துருது. ஆனா 13 பேர சுட்டுக் கொன்னுட்டு, அதெல்லாம் நான் உங்கள மாரி டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு குரூரமான மனநிலைமை ஆமா. இருக்கணும். இத தாண்டி இன்னொன்னு வந்து, அவங்க அம்மா ஜெயலலிதா அவங்களுடைய அந்த கொடநாடு பங்களாவிலேயே ஆ, மர்ம மரணங்கள். மர்ம மரணம், கொள்ளை. அவரோட ஆட்சியிலேயே. அவரு இருக்கும்போதே நடக்குது. அந்த கொள்ளையில ஈடுபட்டவங்க வரிசையா சாவறாங்க. ஆமா. ஆக்சிடென்ட்ல அதுக்கும் சாவறாங்க. எடப்பாடிக்கு தொடர்புண்டு அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளே. சொல்லிட்டாங்க. கொடநாடு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் இவர் உள்ள போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது வருது. இவருடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா தான் இவரோட ஆட்சி ஆனா எடப்பாடி டிவில வர்ற மாரி அந்த மாரி ஒரு சிரிச்ச முகம் இல்ல போல இல்ல, அவருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. பின்னாடி பாருங்க. ஒரு எம்எல்ஏக்கு இவ்ளோ விலை குடுத்து கிலோ கணக்குல தங்கம் குடுத்து வாங்குற அளவுக்கு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்திருக்க. அந்த ராஜு சொல்றபடி பார்த்தா, ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு மினிமம் 25 லட்சம் ரூபாய் குடுத்து நீ கூட்டிட்டு வந்திருக்கிற. அப்ப இன்னும் எத்தன எம்எல்ஏஸ் அங்க இருந்திருப்பாங்க? அவங்களோட சாட்டிஸ்பாக்ஷனுக்குலாம் நீ எவ்வளவு செலவு பண்ணியிருப்ப? அது ஒண்ணு. உன்னோட ஆட்சியில ஒட்டுமொத்த மாநில உரிமையும் விட்டுக் குடுத்த. மக்கள சுட்டுக் கொன்னுட்டு டிவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்களை நீ வெளியில விடுற. எப்படி இந்த அளவுக்கு அந்த 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 மூஞ்சுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு குரூரமான, ஒரு மோசமான ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீ யார் கால்லயும் விழுந்து அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குரூர முகம் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் எதிராக இருந்தது. ஏங்க அவருடைய அந்த குரூர முகம் தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எதிராக இருந்தது. 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவா இருந்தாங்கல்ல. அதனால எவ்வளவு விவசாயிகள் அங்க போராடினாங்க. கிட்டத்தட்ட 700 விவசாயிகள் அந்த போராட்டத்துல உயிர் விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? அத்தனை உயிர் பலியானதுக்கு இந்த எடப்பாடி போராடுற பழனிசாமி தானே. விவசாயிகளை தரகர்னாரு. அவ்ளோ உயிர் போனதுக்கு, அவ்ளோ உடைமைகள் அவங்களுக்கு சேதாரமானதுக்கு, இது அவ்ளோ பெரிய நாட்டுல ஒரு பெரிய பதற்றமா உருவாகுறதுக்கு காரணமாவே இருந்தது யாருன்னா, இந்த தவழப்பாடியார், கூவத்தூர் கும்மால் கோமாளி, குரூர கொலைகாரன், ஸ்டெர்லைட் கொலைகாரன் எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமியே தான் இப்ப சில பேர் ஜெயலலிதா அம்மாவை விட சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு முட்டு கொடுக்குறான். சீமானை யாரு? சொல்றீங்களா? ஆமா. அவன் மேலயே விஜயலட்சுமி ஒரு கேஸ் கொடுத்திருக்குது. ஓகே. அதிமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கேஸ் ஒண்ணுமே ஆவல. இப்ப புரியுதுங்களா? இவன் ஏன் சித்தப்பாக்கு வந்து கூச்சா தூக்கினா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சாம். எப்படி தமிழன் 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 நரம்பு புடைக்க பேசுறியே, மார்ல அடிச்சுன்னு பேசுறிய நீனு. அவ்வளவு 13 பேர் சுட்டு கொண்டவன் தானே இவன். அவ சித்தப்பான்ற ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற இதை இந்த தான் நல்ல ஆட்சியா? இன்னொருத்தன் இருக்கும் சிலுக்கு சிலுக்குல. யார்? அதாங்க திமுக காரங்க வீடெல்லாம் பார்த்தோன்னே அந்த பெரிய பெரிய கதவுக்கு நடுவுல போய் நின்னு கேப்ல எட்டி எட்டி பார்ப்பானே. ஓகே. சவுக்க சொல்றேன். அவன் அதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆளுமையா. எந்த ஆளுமை? கூட்டி கொடுக்குறதா? பெண்களை வந்து விபச்சாரத்துல தள்ளுறதா? அதுக்கு உடந்தையா காசு கொடுக்கறதா? இவெல்லாம் ஒரு ஆளுமை. இவர் வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்தி நட்டு நிமித்திட்டாரா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபரை முட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேர் இன்னும் பேர் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவன் விபச்சாரம் பண்ணிட்டு முதலமைச்சர் ஆயிருக்காங்க. பெண்களை பலி கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆயிருக்காங்க. அவன் கட்சியிலேயே இருந்த ராஜு சொல்லிடுறான். அவனோட பினாமியா 1000 கோடி சேர்த்திருக்கான்னு சொல்றான். இப்ப இதுக்கெல்லாம் வாய திறக்கணும்ல. இந்த தராசை தூக்கி நிமிர்த்தி பார்த்து சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது தூய்மை கற்பனை திமுக கற்பனை நிரூபி திமுக தினம் தீக்குழி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க இப்ப இத பத்தி பேசணும்ல. எடப்பாடி பழனிசாமி எந்த வழியில் முதலமைச்சர் ஆனவர்? அப்ப எந்த அளவுக்கு மோசமா தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கிறாரு? எவ்வளவு உரிமையை விட்டு கொடுத்திருக்காரு? இங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இவங்க பேசணும்ல. ஆனா பேச மாட்டேங்கிறாங்களே. ஒரு கட்சியில ஒரு கூட்டம் நடக்கும்போது அதுல அடிமட்ட தொண்டன் அந்த பக்கமா போற பெண்கள் எந்த பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிட்டாலும் தவறுதான். அப்படி ஒரு தவறா நடந்துக்கிறாங்க. உடனே திமுக அந்த கட்சியில இருந்து ஆக்ஷன் எடுக்குது. அவங்களை கட்சியை விட்டு நீக்கிருது. நீக்கின பிறகும் தராசு தட்டை தூக்கிட்டு வந்து திமுக தலைமை மு.க. ஸ்டாலின் அவரே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடுநிலை நக்கீஸ் சொல்லணும்ல. இப்ப வந்து கேட்கணும்ல எடப்பாடி பழனிசாமி. எப்ப எடப்பாடி பழனிசாமி என்னப்பா இவ்வளவு மோசமா நடந்திருக்கிற? நீ இவ்வளவு மோசம் பண்ணியிருக்க. உன் கட்சியினாலையும் உன்னுடைய செயல்பாடுனாலையும் தமிழ்நாட்டுல இவ்வளவு துரோகங்கள் நடந்திருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குப்பா. அதுவும் பெண்களை இந்த அளவுக்கு நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்கப்பா கூவத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி இருக்கணும்ல. அது எப்படியா நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தராசு தட்டை தூக்கின்னு வந்திருக்கும்ல. எடப்பாடி பழனிசாமி உடனே தீக்குழி, உடனே உன் கற்ப நிரூபின்னு கேட்கணும்ல. திமுகக்கு மட்டும் வந்துடுறீங்க. திமுக வாசல மட்டும் எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இவனை கேட்க வேண்டியதானுங்க.
ஒரு ஒரு பெண்ணுக்கு தவறு நடந்துருது, உடனே அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குது. நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகும் பொங்கின பெண்ணியவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? ஐயையோ! அப்படின்னு நீல கண்ணீர் வடிச்சாங்க இல்லையா? வந்து ஆக்ஷன்லாம் போட்டாங்க இல்லையா? சீன்லாம் காமிச்சாங்க இல்லையா? இப்ப எங்க போனாங்க அந்த பெண்கள்லாம்? இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பேர் சொல்லி அதிமுக நிர்வாகி ஒன்றிய செயலாளர் ராஜு வந்து சொல்லிருக்கிறாரு. கடந்த காலங்களில் திரைத்துறை சார்ந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனையும் பொழுது குஷ்பு பேசுனாங்க. நெறைய பேர் அப்படி பேசுவாங்க. இப்ப யாரும் பேச மாட்றாங்களே! என்ன காரணமா இருக்கும்? இப்ப ஏன்னா ஒருவேளை அவரு அவதூறு பரப்புறாரு, அப்படி எதுவா இருந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னாவது கோரி பேசியிருக்கணும்ல. அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த பெண்ணிய போராளி குஷ்பு ஆகட்டும், கஸ்தூரி ஆகட்டும், லட்சு ஆகட்டும், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஏன் நீங்க வந்து தேசிய மகளிர் ஆணையத்த கூட எடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக இல்லையா? திமுகன்னு எங்கேயாவது பேர் அடிபடுதா? அப்படி சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நீங்க வந்து உடனே வந்து நிக்கணும்ல. ஏங்க மன்சூர் அலிகான், அ த்ரிஷா விஜய் கூட ஒரு படம் நடிச்சாரு. அதுல த்ரிஷாவ பத்தி அவர் கமெண்ட் சொல்லிட்டாரு. உடனே குஷ்பு பொங்கினாங்களே. எப்படி அது? எல்லா பெண்ணிய போராளிகளும் ஐய்யய்யோ! எப்படி இப்படி பேசலாம்? எப்படி இப்படி பேசலாம்? அப்படின்னு பொங்கினாங்க. ஏன் இப்ப இந்த பிரச்சனைக்கு வரல? கூவத்தூர்ல ஒரு நடிகையின் பேர சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அந்த பெண்ணுக்கு இப்ப அந்த நடிகைக்கு வந்து அவமானம் இல்லையா? எப்படி அதிமுக இந்த மாரி எல்லாம் நடந்துக்கலாம்? எப்படி இந்த அதிமுக இப்படி எல்லாம் நடந்துக்குச்சு? தப்பு அப்படின்னு ஏன் அவங்கலாம் வரல? ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த பாதிப்பு கூட திமுக காரனால ஏற்பட்டிருக்கணும். அப்பதான் இவங்க பொங்குவாங்க. இவங்களோட பொங்கல் வந்து நேர்மையான பொங்கல் கிடையாது. பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் வர வேண்டியது ஏங்க இப்போ ஒரு பெண்ணோட ஒரு நடிகையோட பேரை சொல்லியிருக்காங்க. உதயநிதியை அசிங்கப்படுத்துறதுக்காக தொடர்ந்து 2 பெண் நடிகைகளோட பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பயும் இவங்க பொங்கலங்க. நீங்க உதயநிதியை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அசிங்கப்பட போறது 2 பெண்கள். நான் என்ன சொல்றேன், இல்ல இந்த உங்களுக்கு விவகாரத்திலேயே வந்து அந்த நடிகையினுடைய பேரை வெளிய சொல்லக்கூடாது. இது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுற யாருமே, அந்த கூவத்தூரில் ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் எப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு? இவங்க அந்த பொண்ணுடைய பேரை சொல்லக்கூடாது, அந்த நடிகையினுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா கள்ளத்தொடர்பு. யாரெல்லாம் இப்படி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கு. ஐயோ பேரை சொல்லிட்டீங்கன்னா அந்த நடிகைக்கு அரசியல் ரீதியா சொல்றீங்க. ஆமா. ம். ஐயோ அந்த நடிகை பேரை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அசிங்கம். ஏன் நான் உதயநிதியை சொல்லும்போது 2 நடிகைகளை சேர்த்து சேர்த்து சொன்னாங்களே. அப்போ உங்களுக்கு வந்து அசிங்கமா தோணலையா? ஐயோ அந்த பெண்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படும்னு உங்களுக்கு தோணல? இதுல வந்து இந்த நடிகையோட பேரை சொல்லிட்டா மாட்ட போறது அதிமுக. அதனாலதான் சொல்றேன் யாரெல்லாம் ஐயோ பெண்ணுடைய பேரை இந்த நடிகையோட பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களோ குஷ்பு அவர்களுக்கு பாஜகவுல தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்ல வரேன். குஷ்பு பாஜகவில் இருந்தாலும், கஸ்தூரி பாஜக சப்போர்ட்டாக பேசினாலும், லட்சு பாஜகவுக்கு சப்போர்ட்டா பேசினாலும், இவங்கலாம் அதிமுகல இல்ல நீங்க நினைக்க கூடாது. இவங்க எல்லாருக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கள்ள தொடர்பு இருப்பதனால் இந்த கள்ள தொடர்பின் காரணமாக இவர்கள் எல்லாம் அமைதியாக வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏங்க இன்னைக்கு இந்த நடிகை பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க இதுக்கு முன்னாடி 2 பேர் பேரை மென்ஷன் பண்ணியே வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப வந்து ஏன் இவங்க யாரும் சொல்லல? ஏன் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் நடுநிலை நேர்மையாளர்கள் தராசு தட்ட தூக்கிட்டு வரவங்க எல்லாரும் ஐயோ இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுப்பா, உங்க பெண் பாதிக்கப்படுவாங்கப்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, நீங்க அவர் அசிங்கப்படுத்தணும்னா வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, நீங்க வந்து நிர்வாக ரீதியா சொல்லுங்க, அரசியல் ரீதியா சொல்லுங்க, பெண்களை ஒப்பிட்டெல்லாம் சொல்லக்கூடாதுப்பான்னு ஏன் யாருமே சொல்லல? இன்னைக்கு மட்டும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நடிகையின் பேரை சொல்லுவது கண்ணிய குறைவு, அது மிகவும் தவறு. ஏன் அதிமுக இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இந்த நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு நீங்க வைக்க மாட்டீங்க அளவுகோலா. திமுகவுக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. திமுக மட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தீ குளிச்சுக்கிட்டே இருக்கணும், கற்பனை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அதிமுக இந்த அளவிற்கு மோசமாக தரம் தாழ்ந்து கேவலமான வேலை செய்து விபச்சார வேலை செய்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தா அந்த பக்கம் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. போய் இப்ப கேட்க சொல்லுங்க அதிமுக, நீ இவ்வளவு மோசமானவங்களா? நீ இவ்வளவு கேவலமானவனா? நீ எல்லாம் எப்படி ஆட்சியில இருந்திருக்கலாம்? உங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்குது? நீங்க திமுகவை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்க வேண்டியது தானே? பிஜேபியை கேள்வி கேட்டா ஓய் திமுகவை உனக்கு இந்த தகுதி இருக்கான்னு கேக்குறாங்கல்ல. இப்போ அதிமுகவிற்கு அந்த தகுதி இருக்கான்னு இவங்க எல்லாம் வாயை திறந்து கேட்க வேண்டியது தானே? இந்த விபச்சார வேலை செய்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை ஆளுமைன்னு தூக்கி சுத்திக்கிட்டு இருக்க அந்த சிலுக்கு, அந்த சவுக்க தான் சொல்றேன். அதுல புலனாய்வு புலியா. நான் தான் சொல்றேனே, ஒரு பெரிய கேட்ட பார்த்தா அந்த இடுக்குல போய் எட்டி பார்த்துன்னு இருப்பான். ஏன்னா ஆய்வு பண்றானா, புலனாய்வு பண்றானா. இப்ப அவன் வந்து ஒரு புலனாய்வு பண்ணி ஒரு வீடியோ போட்டுமே. கூவத்தூரில்
கும்மாளம் அடிக்கும் பொழுது என்னென்ன நடந்தது, யார் யார் வந்தார்கள், யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தார்கள், அந்த காசை யார் கொடுத்தது, இப்படி நல்லா ஒரு புலனாய்வு பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லுங்களேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ வாய் பேசுறான்ல, அவரு இவரு அப்படின்னு மண்டைய ஆட்டிக்கிட்டு இப்ப பேச சொல்லுங்க அவன. கூவத்தூர்ல என்னென்ன நடந்தது, யார் யார் போனா, ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு அவன் வந்து கணக்கு பேசுறான்ல. ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு டேபிள்ல இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுறான், இவர்கள் அவர்கள் அப்படின்லாம் பேசுறான்ல. எப்படி கூவத்தூரில் எம்எல்ஏக்களை விலக்கு வாங்குவதற்கும் அவர்களுடைய உடல் தேவையை நிறைவு செய்வதற்கு விபச்சார வேலை செய்வதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? இப்ப இது அதிமுகவில் இது புதிய முறையா, இல்ல இதை யாராவது இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்களா? இல்ல அது ஏற்கனவே அதிமுகவினுடைய டிஎன்ஏ இந்த விபச்சாரம் செய்து இந்த கூட்டி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்து ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது அதிமுகவினுடைய டிஎன்ஏலே இருக்கு. இது நடந்த போதெல்லாம் நம்ம வந்து நீங்க பிறந்திருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். அதனால எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல்ல என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்க வரும்பொழுது அதிமுகவினுடைய வரலாறு, அதிமுகவிற்கு சப்போர்ட் பண்றவங்க இப்படி எல்லாம் நடக்கும்பொழுது என்னடா அது, அதிமுக இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கு. ஆனா இது அப்படி நடந்தால் கூட இவங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விவரங்கள்லாம் பார்க்கும்பொழுதுதான் ஆட்டோ சங்கர் அங்க வந்து நிக்கிறாரு. ஆட்டோ சங்கர் வராரு. ஆமா, ஆட்டோ சவுக்கு சங்கர் வந்தாரு, அடுத்து ஆட்டோ சங்கர், சிலுக்கு சங்கர் அப்படிங்கிற சவுக்கு சங்கர் சொல்லுங்க, சிலுக்கு சங்கர்னு சொல்லுங்க, அதான் பொருத்தமா இருக்கும். ஆட்டோ சங்கர் வராரு. நாங்கெல்லாம் சின்ன பசங்க ஆட்டோ சங்கர் கொலைகாரன், அவனை வந்து ஜெயில போட்டாங்க, அவனுக்கு தூக்குல போட்டுட்டாங்க, இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான், கொலை பண்ணா என்ன கொலை பண்ணாங்கிறதுலாம் தெரியாது சின்ன வயசுல. ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆட்டோ சங்கர் எழுதிய சுயசரிதையில் அதிமுகவினுடைய இப்பதான் கூவத்தூர் கும்மாளம்லாம் அப்பயே அந்த கும்மாளத்தெல்லாம் வந்து ஜெயலலிதா நடத்திருக்காங்கிறது அதுல தெரியுது. அவங்க என்ன பண்ணாங்க? எம்ஜிஆர் இறந்த பிறகு இதெல்லாம் சொல்லக்கூடாது, அதிமுக வந்து கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் திருத்தி சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாரு, அதை வச்சு சொல்றேன், நீங்க கேஸ் போடுறாருந்தா அவர் மேல போடுங்க. என்னன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி வாரிசு, அவருடைய குடும்பம் ஜானகி, அவங்கதான் வந்து முதலமைச்சரா ஆகுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் சண்டை வருது. ஜே அணி ஜா அணி அப்படின்னு சண்டை வருதான். அப்போ ஜெயலலிதா என்ன பண்றாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் இந்த மாதிரிதான் கடத்தி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. அப்ப பதுக்கி வைக்கும் போதும் அதிமுக காரங்க காசுன்னு கேட்டிருக்காங்க, இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த மேட்டர்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்ப கருணாஸ் வந்து சப்ளை பண்ணதா இவர் சொல்றாரு, ராஜு சொல்றாரு. அப்போ ஜெயலலிதா ஆட்டோ சங்கரை வைத்து இந்த சப்ளை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆட்டோ சங்கர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். அவர் செத்து போயிட்டாரு, அவர் ஜெயில போட்டாங்க, அவர் தூக்கிலையும் போட்டாங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு, இப்போ இந்த கூவத்தூர் மாதிரி அப்ப அவர் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா மிக கொடூரமானது. இதெல்லாம் வந்து ஜே அணி ஜா அணின்னு இருக்கும்போது அந்த எம்எல்ஏக்களை கடத்தி கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஆதரவா வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ ஆட்டோ சங்கர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இந்த அதிமுக இந்த 2 அணிகளுமே ஜெயலலிதா அணி ஆகட்டும் அந்த அணி ஆகட்டும், இவங்களுக்கு பெண்களை சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னு எழுதுறாரு. இன்னொன்னு எழுதுறாரு, அன்றைக்கும் வந்து நடிகைகள் அப்படிதான் அதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு. நான் அதை பற்றி அந்த நடிகைகள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றதுல நான் ஃபீல் பண்றேன். பெண்கள் தானே, அவங்க நடிகை வேலை செஞ்சா என்ன, எந்த வேலை செஞ்சா என்ன. இன்னொன்னு அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, அப்படி அதிமுகவினுடைய இந்த அணிகளுக்கு சப்ளை பண்ணப்பட்ட பெண்கள் எல்லாம் திரும்பி வந்து சொன்னது, தயவு செய்து எங்களை திருப்பி அங்க அனுப்பிச்சிடாரு, அவங்க கிட்ட திருப்பி எங்களை அனுப்பிச்சிடாதுன்னு வேதனைப்பட்டு ஆட்டோ சங்கர் கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான கும்பலாக இது இருந்திருக்கிறது. அதனால ஆட்சியை பிடிப்பதற்கு ஜெயலலிதா செய்த அதே வேலையை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அதனால இது அதிமுகவுக்கு புதுசு கிடையாது. இந்த விலைக்கு வாங்குவது, குதிரை பேரம், விபச்சாரம் செய்து பிழைப்பு நடத்துவது, பதவி வாங்குவது அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய கட்சியிலேயே இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இயக்குனர் சேரன் அப்படி பொதுவெளியில் ஒரு முன்னணி நடிகையை வந்து குறிப்பிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய மாண்புக்கு இழிவு ஏற்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை ராஜு சொல்லியிருக்காரு. அதனால அவர் மீது காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப திரைத்துறையில இருந்தும் அந்த நடிகைக்கு ஆதரவான குரல்கள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? திரைத்துறையில இருந்து சேரன் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகையின் பேரை குறிப்பிட்டு ராஜு பேசியிருக்கிறது தவறு அப்படிங்கிறத கண்டிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதை நான் வரவேற்கிறேன். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு நடிகைக்காக மட்டும் குரல் கொடுக்காமல் இன்னும் பல நடிகைகளின் பெயரை சொல்லி இங்க வந்து அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒருத்தரை இழிவு செய்யணும் அப்படின்னா நடிகை பேரை மென்ஷன் பண்றது அப்படிங்கிறது இங்க நடந்துகிட்டு இருக்கு.
அதற்காகவும் சேரன் உட்பட திரைத்துறையினர் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு இப்ப வந்து இது வந்து கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொல்றது நானுமே வரவேற்கிறேன். அவர் சொன்னது அவதூறு அப்படிங்கிறத போய் போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது அப்படின்னா, இவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி நடிகையாக இருக்கட்டும், எந்த பெண்ணாகவும் இருக்கட்டுங்க. இந்த மாதிரி நடத்தை சார்ந்து, அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவதூறாக பேசுவது அப்படிங்கிறது வந்து அ தண்டனைக்குரியதாகவே சட்டம் எடுத்துட்டே வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த நடிகை, அந்த நடிகை, அவங்க இவங்கன்னுலாம் சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க ஆண்களை அசிங்கப்படுத்தலாங்க. பெண்களை தான் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. சேரனுடைய இந்த இது குரலை வந்து நானுமே ஏற்கிறேன். நானுமே கண்டிக்கிறேன். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நானுமே சொல்றேன். ஓகே தோழர். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.